மார்னிங் எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். வந்ததையும் பூஜை வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கிங் பண்ணணும். காலையில எந்திரிச்சது இந்த மாரி குளிச்சு நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டோம் அப்டின்னாலே, அந்த டே ஃபுல்லுமே நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மாவு எல்லாமே தீந்துருச்சு. நைட்டு தான் சப்பாத்தி பண்ணேன். அதனால அதுவும் பண்ண முடியாது. சிம்பிளா வந்து பாசி பயிறு வச்சு ஒரு கஞ்சி பண்ணிடலாம் அப்டின்ட்டு, ரைஸு அதுக்கப்புறமா பாசி பயிறு, தேங்காய், உப்பு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா வந்து இன்னைக்கு கஞ்சி ரெசிபி தான் ரெடி பண்ணேன். அது கூடயே வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா மந்த்லி கிராசரி வாங்கிட்டு வரலான்னு போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை கையோட வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடியும். இல்லாட்டி இதை அப்படியே எடுத்து அடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எடுத்து வைக்கலாம், அப்புறம் எடுத்து வைக்கலான்னு நம்ம எடுத்தே வைக்க மாட்டோம். அதனால் லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டக்குன்னு வந்து இதையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி தான் வந்து வாஷ் பண்ணுறது. மந்த்லி வாஷ் பண்ணுறதில்ல நானு. நம்ம க்ளீனாக தான் இருந்துச்சு. அதனால சும்மா ஒரு வெட் டிஷ்யூ வச்சு ஃபுல்லா மேலால வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். போன மாசம் தான் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். திங்ஸையும் அதாவது பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். அடுத்த வேலை மெயின் பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிறதா. அந்த மாவு மட்டும் இல்ல அப்படின்னா, ஏதோ ஒரு கை உடைஞ்ச மாரி ஃபீல் ஆகுது. மாவு இருந்துட்டா நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணிடலாம். ஆனா மாவு மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. கிரைண்டரில் மாவை போட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தேன். கிரைண்டரில் மாவு ஆட்டுறதுக்குள்ளே இந்த இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடலாம். மாவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. மாவு எல்லாத்தையும் எடுத்து கலக்கி வச்சுட்டேன். இன்னைக்கு வெளியில் போயிட்டு வரும்போது நெகாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹைப்ரிட் தான் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆயிலெல்லாம் தீந்துருச்சு. அதை தான் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடல. மெயின் வந்து கருகாப்பில் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து வேப்பிலையும் போட்டிருந்தேன். ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது. அதுக்காக வந்து வேப்பிலையும் போட்டு கருகாப்பில் வேப்பிலை ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில் முதல்ல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். கூடயே வந்து கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். கருஞ்சீரகம் வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா 2 தடவை கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருகாப்பில் வேப்பிலை அந்த ரெண்டையும் போட்டுட்டேன். கொஞ்சம் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்க விடணும். இல்லாட்டி ஆயில் வந்து சீக்கிரமாக வாசம் வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக இது கூட வந்து செம்பருத்தி பூ தான் வந்து போட்டிருந்தேன். செம்பருத்தி பூ வந்து ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஹேர் நல்லா கருப்பாகவும் வளரும், அடர்த்தியாகவும் வளரும். செம்பருத்தி பூ போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கலர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம்.